வணக்கம் வணக்கம் நண்பர்களே. விஜய் அவர்களுடைய வெற்றி பயணத்துக்கு ஏகப்பட்ட தடங்கள். பேனர் வைக்கக்கூடாது, இந்த நேரத்துக்கு மேலே பேசக்கூடாது, இந்த நேரத்துக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கூடாது, இந்த பக்கம் போகக்கூடாது, ஏகப்பட்ட தடங்கள், ஏகப்பட்ட கட்டுப்பாடு அப்படின்றாங்க. ஆமாய்யா, பேனர்லாம் எங்கே வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா, கட் அவுட்டு பேனர்னு வச்சு எவனா செத்து போயிட்டானா அதுக்கப்புறம் ஹேய் ஹேய் ஸ்டாலின் அங்கிள் வாங்க அங்கிள், உன் ஆளு சத்தத்துக்கு கடைசியில் அவர்கிட்ட போய் நிற்ப. அதெல்லாம் தேவையா அப்படின்றதுக்காகத்தான். இன்னும் அரசியலில் பல விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறார் கத்துக்குட்டியாக அப்படின்னு தோணுது இளைய தளபதி விஜய் அவர்கள். இளைய தளபதி விஜயை இன்னும் நம்ம பழைய இளைய தளபதி விஜய் அப்படியே தான் பார்க்குறோம். இன்னும் அந்த முதிர்ச்சி, அந்த பயிற்சியெலாம் நிறைய தேவைப்படுது. பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்குது. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு திமுக அதிமுக அப்படின்லாம் கிடையாது. அடிச்சுக்கோங்கடா, அடிச்சு சின்ன பின்னமாக ஆக்கிக்கோங்க, எவன் என்ன தான் பண்ணுறோன்னு பார்ப்போமே அப்படின்னு ஒதுங்கி நிற்கிறோம் பார்க்குறோம். உங்களுக்கெல்லாம் ஈஸியாக வந்து உட்காந்துடுறீங்கல்ல எல்லாத்துலேயும். இந்த தடவை எல்லாம் அடிச்சுக்கோங்க, செத்து சின்ன பின்னமாக போங்க. இதுக்கு நடுவில் பைத்தியக்கார நாய்க்கு மாதிரி நடுவில் ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னு வந்திருக்கானுங்க பேர். அவனுங்களையாவது நெறிமுறைப்படுத்தி ஒரு கட்சி அப்படின்னும் போது அதற்கான ஒரு தொண்டர்களாக மாற்றி கொண்டு வாங்க. விஜய் கூட இருக்கிற நான் இங்கே எவனுமே சரியில்லை. இப்படி சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவனுங்க சரியில்லை. எழுதி கொடுக்குறவனுங்களுக்கு தெரியணும். அவர் ஒரு ஆக்டர், ஒரு நடிகர். இப்போ மேடையில் ஏறி பேசும்போது இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாமா, ஒரு டெக்கோரம் ப்ரோட்டோக்கால், இந்த மாதிரி நடிக்கக்கூடாது, இப்படி பேசணும் அப்படின்னு அந்த ஒரு இது சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் கூட இல்லை. ஆள்னா என்னத்துக்கு இருக்கிறானுங்க பிடுங்கிறதுக்கா? இப்படித்தான் நினைக்க தோணுது. இருந்தாலும் வாழ்த்துக்கள், உங்களுடைய வெற்றி பயணத்துக்கு நல்லபடியாக வாங்க. எல்லாரும் சேர்ந்து அடிச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்க்க தான் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல. நன்றி.